நேற்று நடந்த முக்கியமாக டெக் நியூஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போக முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தாங்க. ஒருவேளை இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து தாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இந்த நியூஸ்க்குள்ளே போகலாம். நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அமேசான் ஆப் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஏஐ டெக்னாலஜி மாதிரி பல விதமான விஷயங்கள் வளர்ந்துகிட்டே போகுது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. அதிலும் ஒரு பகுதியாக அமேசான் நிறுவனம் அவங்களோட ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஸ்டோரேஜ் இருக்கிற இடத்துலலாம் நிறைய ரோபோட்ஸ் வேலைக்கு வச்சிருக்கா சொல்றாங்க. குறிப்பாக சொல்ல கேட்டீங்கன்னா அமேசான் நிறுவனம் உலகம் ஃபுல்லாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7,50,000 ரோபோட்ஸ் யூஸ் பண்றதா சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனிதங்க செய்யற வேலையை அவங்க ரோபோட்ஸ் மூலமாக செய்ய வைக்கிறாங்க. ஸோ அதனால டெலிவரி ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது அமேசான் அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. இந்த ரோபோட்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பேக்கேஜை மூவ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு பொருளை அடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல பிரிக்கிறதா இருக்கட்டும், இல்ல எந்தெந்த செக்ஷனுக்கு என்ன மாதிரியான பேக்கேஜிங் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக அரேஞ்ச் பண்ற மாதிரி கொண்டு பல விதமான விஷயங்களை இந்த ரோபோட்ஸை ஈஸியாக செஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அமேசான் ரோபோட்ஸ் யூஸ் பண்றது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. 2012 ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒர்க்கை. ஸோ இது மெயினாக டெலிவரி ஸ்பீடு மட்டும் கூட்டுறதுக்கு இல்லை, அமேசானில் அந்த ரோபோட் யூஸ் பண்ற காரணத்தினால அவங்களோட இன்கமும் கூடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அவங்க சொல்ற எஸ்டிமேட் படிச்சு பார்க்கும்போது 2030 வரும்போது இவங்க ரோபோட்டோட தொகையை கூட்டியிருப்பாங்க சொல்றாங்க. ஸோ அந்த டைம்ல கிட்டத்தட்ட $30 பில்லியன் ஒரு வருடத்துக்கு அவங்களால சேவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க மனிதர்கள் யூஸ் பண்றதுக்கு பதிலாக. ஸோ இதில் ஒரு பிரச்சனையும் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஹியூமன்ஸ்க்கு அவங்க ஜாப் லூஸ் பண்ற அந்த அன்சர்டனிட்டி உருவாகுது. ஸோ அதனால் ஏஐ அது போக இந்த ரோபோட் டெக்னாலஜி மாதிரி விஷயங்கள் வளர வளர எவ்வளோக்கு எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கோ அவ்வளோ டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மெட்டா நிறுவனம் இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஒரு கேட்டகரியை பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டீன் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டை புதுசாக ஒரு கேட்டகரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த அக்கௌண்ட் யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா 16 வயதுக்கு உள்ளவங்களுக்கு இந்த டீன் கேட்டகரிக்குள்ளே இந்த இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க வருவாங்க. மேலும் சில யூசர்ஸ்க்கு இது 18 வயசுக்கு கீழேயும் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மேலும் இப்படி இந்த இன்ஸ்டாகிராம் டீன் அக்கௌண்ட் நார்மலான அடல்ட் அக்கௌண்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பில்டினாக பல விதமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கா சொல்றாங்க. அதன்படி பார்க்கும்போது இந்த 16 வயதுக்கு உள்ளவங்க அக்கௌண்ட் எல்லாத்தையும் டிஃபால்ட்டாக பிரைவேட் அக்கௌண்ட்டாகவே முதல் செட்டிங்ல வச்சிருக்கிறதா சொல்றாங்க. அது மூலமா ஒரு கான்டாக்ட்ல இருக்கிற ஒரு நபர் தான் அவங்களுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்டாக ஆட் பண்ண முடியும். மேலும் இதில் இன்னொரு விஷயமே இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா மெசேஜ் ரெக்வெஸ்ட் எல்லாருமே கொடுக்க முடியாது. டைரக்ட் மெசேஜ் எல்லாருமே அனுப்ப முடியாது. யாரெல்லாம் அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்காங்களோ அவங்க தான் டேட்டா ரெக்வெஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ண முடியும். இது போக அவங்க இன்ஸ்டாகிராமில் பார்க்குற எல்லா வீடியோஸ் அது போக எல்லாமே மெசேஜஸாக இருக்கட்டும் எல்லாமே இந்த சென்சிட்டிவிட்டி கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு சேஃபான கண்டென்ட்ஸ் மட்டும் அவங்களுக்கு பார்க்குற மாதிரியாக எடுத்து கொடுக்கும் சொல்றாங்க. இது போக அதில் டைம் மேனேஜ்மெண்ட் டூலும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். குறிப்பாக சொன்னீங்கன்னா 60 நிமிஷம், அதாவது 1 மணி நேரம் மட்டும் தான் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. இது போக அடிஷனலாக பேரண்ட்ஸுக்கு சூப்பர்விஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு செட்டிங்கும் ஆன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேரண்ட்ஸ் அவங்க அக்கௌண்ட்ல இருந்து டேரக்டாக அவங்க பசங்க என்ன பார்க்குறாங்க முதற்கொண்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்றாங்க செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ இதே மாதிரியாக இன்ஸ்டாகிராம் இந்த 16 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியாக ஒரு பேரன்ஷியல் கண்ட்ரோல் உள்ள டீனேஜ் பசங்களுக்கு ஒரு புது செட்டிங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேரண்ட் நிறுவனமான மெட்டா நிறுவனம் அவங்க எம்ப்ளாயிஸ் 4000 வேற வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க இந்த வாரம். மெயினான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா ஃபேஸ்புக் அவங்களோட செலவினங்களை குறைக்கிறதுக்காக இது பண்ணியிருந்தாலும் யாரில் பெர்ஃபார்மன்ஸ் லோவாக இருக்கோ அவங்களை எல்லாரும் லே ஆஃப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி மெட்டா சைட்ல சொல்றாங்க. ஆனால் என்னதான் லோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படி சொன்னாலும் சில ஒர்க்கர்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் வச்சிருந்த ஒர்க்கர்ஸையும் வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஆனால் இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சொன்ன நியூஸ் தான். அதாவது ஏஐ உள்ள கொண்டு வராங்க. ஹியூமன்ஸ் பார்க்குற பல விதமான வேலையை இந்த ஏஐ இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியிலும் அவங்க கொண்டு வர போற சொல்றாங்க. அதன் மூலமாக இந்த ஜாப் கட்டிங் நடந்ததா சொல்லப்படுது. மேலும் ஃபேஸ்புக் நிறுவனம் இதுக்காக $100 பில்லியன் அளவுக்கு இந்த ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டமைக்கிறதுக்காக அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா சொல்லப்படுது. ஸோ அதனால இந்த ஜாப் கட்டிங் நடந்திருக்கு அப்படின்னு ஃபேஸ்புக் தரப்புல சொல்லப்படுது. மோட்டோரோலா ரேசர் அல்ட்ரா 60 அப்படிங்கிற ஒரு ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் பண்றதா இருக்காங்க. இந்த போனோட டிசைனை பார்க்கும்போது ரேசர் 50 அல்ட்ரால உள்ள அதே டிசைன் மாதிரி தான் இருக்கு. மேலும் இந்த போனுக்கு வெளியே ஒரு 4 இன்ச்கான கவர் டிஸ்பிளேயும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போன வருடம் லான்ச் ஆன இந்த ரேசர் 50 அல்ட்ரால இருந்த மாதிரியே இந்த இடம் இந்த டிஸ்பிளே கவர் டிஸ்பிளேலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கேமரா சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த கவர் டிஸ்பிளே மூலமாக வீடியோஸ் பார்க்கலாம், கேம்ஸ் விளையாடலாம், நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இது போல் ஜெமினி ஆப் மாதிரி பல விதமான விஷயங்களை இந்த கவர் டிஸ்பிளேல இருந்தே பார்க்கலாம். போனோட மெயின் டிஸ்பிளே தொடாமலே. போனோட வயசு பொறுத்தவரை நமக்கு ஆண்ட்ராய்ட் 15 வயசுல இது ரன் சொல்றாங்க. இது போல் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போனோட வயசுல இருந்து கிடைக்கும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 4 ஆப்ஸ் நீங்க இந்த கவர் டிஸ்பிளே பின் பண்ணலாம் சொல்றாங்க. மற்றபடி சிப்செட்னு பார்க்கும்போது நமக்கு இந்த போன்ல ஸ்னாப்டிராகனோட 8 Elite அப்படிங்கிற சிப்செட்டோட 12 GB RAM வெர்ஷன் இருக்கும் சொல்றாங்க. RAM வெர்ஷன் பார்க்கும்போது ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா ரேசர் 50 அல்ட்ராவோட விலையே கிட்டத்தட்ட ₹1,00,000 பிரைசிங் வந்துச்சு. இதோட பிரைசிங் இன்னும் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
ChatGPTயோட பேரண்ட் கம்பெனி, அதாவது ஓப்பன்ஏஐயோட கம்பெனியோட ஓனர் வந்து சாம் ஆல்ட்மன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேலும் இந்த கம்பெனி ஆரம்ப காலத்தில் வந்து எலான் மஸ்க் கூட சேர்ந்து தான் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எலான் மஸ்க் வந்து கம்பெனி விட்டு விலகிட்டார். பெரிய லெவலில் இது இருக்குமா, ஹோப் இருக்குமா இல்லையா அப்படி சொல்லி விலகிட்டாரு. ஆனால் அந்த கம்பெனி பயங்கரமாக வளர்ந்துருக்கு. இப்போ வந்து எல்லாருமே இந்த ஏஐ ஆப் தான் யூஸ் பண்ணுறாங்க பல விதமான விஷயங்களுக்கும். ஏன் ஒரு லெட்டர் டிராஃப்ட் பண்ணணும் கூட இந்த ChatGPT கேட்டு தான் வந்து செய்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பெருசாக வளர்ந்துடுச்சு. குறிப்பாக வந்து இந்த ஐடி செக்டரில் உள்ள பீப்புள்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து இந்த ChatGPT வந்து நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா என்ன தெரியல, எலான் மஸ்க் வந்து இதை பார்த்துட்டு இப்போ இந்த கம்பெனியை வாங்குறதுக்கு ஆசைப்பட்டதாக சொல்லப்படுது. அதனால் இந்த ஓப்பன்ஏஐ அப்படிங்கிற கம்பெனி வந்து $97.4 பில்லியன் நான் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எலான் மஸ்க் அவர் சைடில் வந்து சொன்னதாக சொல்லப்படுது. ஆனால் இந்த டீலை வந்து சாம் ஆல்ட்மன் வந்து நிராகரிச்சதாக சொல்லப்படுது. அதாவது நிராகரிச்சது மட்டும் இல்லாமல் உங்கள் ட்விட்டர் வேணும்னா நான் வந்து ஒரு $9.74 பில்லியன் கொடுத்து வாங்கிடுறேன் அப்படின்ட்டு பதிலுக்கு வந்து ஒரு எலான் மஸ்க்கு ஒரு ரிப்ளை கொடுத்ததாக சொல்லப்படுது. ஸோ ட்விட்டர்லேயே ஸோ இது மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. ஸோ அதன் மூலமாக வந்து ஓப்பன்ஏஐ கம்பெனி வந்து விற்கிறதுக்கான ஐடியாவில் வந்து இப்போதைக்கு சாம் ஆல்ட்மன் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஷாமியோலேருந்து 15 அப்படிங்கிற ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை இந்த மாதம் சைனாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஆனால் இதே ஃபோன் வந்து மார்ச் மாதம் நமக்கு வந்து குளோபல் வெர்ஷனாக லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது குளோபல் வெர்ஷனில் வந்து இந்த RAM இன்டர் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் இப்போ லீக் ஆயிருக்கு. 12GB 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் இருக்கும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடியாக சைனாவில் வந்து இந்த ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம் குளோபல் வெர்ஷனாக லான்ச் ஆகும்போது அதோட ப்ரைசிங் இன்னுமே வந்து கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது யூஸ்வலாக நடக்கிறது தான். சைனா ஒரு ப்ரைசிங் இருந்துச்சுன்னா அது வந்து இன்டர்நேஷனல் வெர்ஷனாக வரும்போது ப்ரைசிங் வந்து கூடும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் வந்து ப்ரைசிங் வந்து இன்னும் ரொம்ப கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 6.36 இன்ச்க்கான 1.5K LTPO AMOLED டிஸ்பிளே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட், 3200 பீக் பிரைட்னஸ் மாதிரி விஷயங்கள் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சிப்செட் பார்க்கும்போது ஸ்னாப்டிராகனோட 888 அப்படிங்கிற சிப்செட் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்றபடி கேமராஸ் பார்க்கும்போது பேக் சைடில் 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு பிரைமரி 50 மெகாபிக்சலுக்கான கேமரா ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட இருக்கும். ரெண்டாவது ஒரு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சார், மூணாவது ஒரு 50 மெகாபிக்சலுக்கான 3x டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவுமே ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட வரப்போ சொல்லியிருக்காங்க. மேலும் ஃப்ரண்ட் சைடில் வந்து 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவோட 5400 mAh பேட்டரி 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஃபோன் லான்ச் ஆகும் எதிர்பார்க்கப்படுது. இது இந்த ஃபோனில் வந்து 50 வாட்டில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த Xiaomi 15 ஃபோன் வந்து வந்துச்சுன்னா வாங்குவீங்களா இல்லையா? Xiaomi ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது கேட்காம மெசேஜ் பண்ணுங்க. அமெரிக்காவில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆனப்போ பல விதமான மாற்றங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் ஒரு மாற்றமாக வந்து இந்த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ இனிமேல் கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லி பேர் மாற்றம் பண்ண போகிறதாக வந்து ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு விளைவாக வந்து இப்போ வந்து இந்த கூகுள் மேப்ஸாக இருக்கட்டும், ஆப்பிள் மேப்ஸாக இருக்கட்டும், அதில் எல்லாத்தையும் வந்து இந்த கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லிட்டு வந்து அமெரிக்காவிலேருந்து பார்க்கும்போது பேர் தெரியுதா சொல்லப்படுது. ஆனால் இது வந்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு மற்ற கண்ட்ரிலையோ இல்லை வந்து மெக்சிகோவில் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோன்னு போட்டு பிராக்கெட்டில் கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரியாக ஒரு பேர் மாற்றத்தை வந்து அவங்க மேப்பில் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அமெரிக்காவிலேருந்து பார்க்கும்போது மட்டும் அது வந்து கல்ஃப் ஆஃப் அமெரிக்காங்கிற மாதிரியாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற இடத்துலேருந்து பார்க்கும்போது பேர் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. ஓப்போவோட ஃபைண்ட் N5 அப்படிங்கிற ஒரு பெரிய டேப்லெட், அதாவது நமக்கு ஃபோல்டபுள் டேப்லெட்டை வந்து February 20 லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் வந்து DeepSeek AI அப்படி சொல்லப்படுற இந்த ஏஐ வந்து சைனா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஏஐ வந்து உள்ள இன்டெகிரேட் பண்ணி இந்த ஃபோனை லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ DeepSeek AI R1 அப்படிங்கிற அந்த ஏஐ வந்து உள்ள இதில் வந்து இன்டெகிரேட் ஆக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இந்த ஃபோல்டபுள் டேப்லெட் வந்து ஒரு ஸ்னாப்டிராகனோட 888 அப்படிங்கிற சிப்செட்டோட 5600 mAh பேட்டரியோட லான்ச் பண்ணுவாங்க. ஸோ எதிர்பார்க்கப்படுது. திக்னஸை பொறுத்தவரை ஃபோல்ட் பண்ணும்போது கூட நமக்கு வந்து 9.2 மில்லிமீட்டருக்கான திக்னஸ் தான் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஸ்லிம்மான ஃபைட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்போவோட ஃபைண்ட் N5 வந்து லான்ச் ஆன பிறகு இதில் வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத லான்ச் டைமில் வந்து வீடியோவில் சொல்கிறேன். அமெரிக்காவில் வந்து 70 வயது உள்ள முதியோரோட உயிரை வந்து ஆப்பிளோட சிரி வந்து காப்பாற்றிருக்கு. அதாவது ஃப்ளோரிடாவில் வந்து ஒரு 70 வயதுக்கு மதிக்கத்தக்க ஒரு வயதானவர் வந்து வீட்டில் வந்து தனியாக இருந்திருக்காங்க. அப்போ குடிச்சிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரோக் வந்திருக்கு. பாத்ரூம்லேயே வலிக்கி விழுந்ததாக சொல்லப்படுது. மேலும் வந்து அப்படி ஸ்ட்ரோக் வந்த காரணத்தினால எதுக்குமே ஃபோன் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும்போது எப்படியோ அவங்களோட ஐஃபோன் பக்கத்தில் வந்து மெதுவாக அப்படி தவுண்டு ரீச் ஆகி அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்பிளோட சிரி மூலமாக வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை வேக்கப் பண்ணி அவங்களோட பொண்ணுக்கு கால் பண்ணி வந்து நான் இப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற சொல்லிட்டு பிறகு அவங்க பொண்ணு வந்து எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி அவங்க அப்பாவோட உயிரை வந்து காப்பாற்றிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஃபோனை வந்து நம்மள பலவர் வந்து இந்த ஏ அசிஸ்டன்ட் வந்து வாய்ஸ் மூலமாக வேக் பண்ணுற ஃபீச்சர் ஆஃப் பண்ணி வச்சிருப்போம் தேவையில்லைன்னு சொல்லி. ஆனால் இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கான டைமில் இந்த ஏ அசிஸ்டன்ட் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த பார்த்த இந்த டெக் நியூஸ் எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.